ராதே கிருஷ்ணா மை டியர் சகீஸ். இன்றைய தினம் தன்னா ஜாட் என்கிற பக்த மகாராஜ் அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கோம். இவரும் ராஜஸ்தானை சேர்ந்தவர் தான். ராஜஸ்தான்ல டவுன்னு ஒரு இடம், அந்த டவுன்ன்ற இடத்துல தேவன் கலான்னு ஒரு கிராமம், அது பக்கத்துல டவுன் டவுன்கிற ஜில்லாக்கு பக்கத்துல தேவன் கலான்ற ஒரு தோவன் கலான்னு ஒரு கிராமம். அங்க இந்த தன்னாஜி மகாராஜனுடைய அவதாரம் நிகழ்கிறது. இவரும் ஜாட் பரிவார் தான், கர்மாபாய் மாதிரி. இவளுடைய அம்மா அப்பா மகா தர்மாத்மாக்கள். இவரும் குடியானவர் குடும்பம் தான். ஆத்துல தினம் ஜெய் சீதாராம் பஜன் நடந்துட்டே இருக்கும். தன்னாஜிக்கு பஜன் தன்யா ஹை அப்படின்பாங்க அந்த ராஜஸ்தான்ல இருக்கிறவாள்லாம். அந்த மாதிரி அவருடைய பஜன் ரொம்ப தன்யமானது. இவர் இவருடைய ஊர்ல இன்னைக்கும் போனா அந்த தோன்கலா கிராமத்துல தன்னாஜி கோயில் இருக்கு. அதே மாதிரி தன்னாஜி பேர்ல குருத்வாரா கூட இருக்கு. இந்த சீக் குருலாம் இருக்கா இல்லையா, அவர் இந்த தன்னாஜி மேல ஒரு 3 பாட்டு போட்டிருக்கார். எதுல இருக்குது? குரு கிரந்த் சாஹிப்ல இருக்கு. குரு கிரந்த் சாஹிப்ல தன்னாஜி பகத்தை பத்தி ஒரு 3 பாட்டு இருக்கு. அப்படி அப்பேற்பட்ட மகாபக்தராஜ் அவர். பன்னாஜியுடைய அப்பா பேர் தன்னாஜியுடைய அப்பா பேர் பன்னா ஜாட், அவ அம்மா பேர் ரேகா தேவி. இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்னு சொல்ல முடியாது, ஆனா சமர்த்தியா இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அவ சமர்த்தியா இருக்கா. ஏதோ வரும், ஏதோ சாப்பிடுவா, ஏதோ வரவாளுக்கு சந்துக்கள் யாரெல்லாம் வரவாளோ அவளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்துருவா. இந்த கிராமத்துக்கே யாராவது சந்துக்கள் வந்தா உடனே இவர் கூப்பிட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கு ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த கேவ் இருந்தா கேவ் ரொட்டி, இல்ல சோளம் தான் இருக்கும், சோளம் தான் நிறைய பயிராகும், சோள ரொட்டி, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. அவளுக்கு ஆடு மாடுகள்லாம் உண்டு. அதனால வீட்டுல பால் வெண்ணெய் தயிருக்குலாம் ஒன்றும் பஞ்சமே கிடையாது. பரவாயில்லைக்கு இந்த ரோட்டி வெண்ணெய் இந்த மாதிரி வச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அவருடைய அந்த சந்த் கைங்கரியம் அப்பேற்பட்ட மகத்தான சந்த் கைங்கரியம். அந்த ஊருக்கு துர்லோச்சன் பண்டிட்னு ஒருத்தர் வரார். அவர் இதா பிரகாரம் இவர் பார்த்த உடனே வாங்க எங்காத்துக்கு வாங்கல அப்படின்னு கூப்பிட்டு அவரை குளிக்க சொல்லி அவருக்கு ஆகாரம் கொடுத்து பொண்டாட்டியை சுட சுட பண்ண சொல்லி ரோட்டி மக்கன் எல்லாம் வச்சு கொடுத்து இந்த மாதிரி உபசாரம் பண்ணி, ஒரு நாள் இருக்காளா 2 நாள் இருக்காரோ அந்த மாதிரி இருக்க வச்சு எல்லாம் பண்ணி அனுப்புவா. இந்த திருலோச்சன் மகாராஜ் பண்டிட் அவரை ஒரு தடவை வாத்துக்கு வரார். இந்த தடவை வந்தபோது அவர் ஒரு 15 நாள் கிட்ட இருக்கார். இந்த தன்னாஜிக்கு ஒரு 5 வயசு ஆயிடுறது. இந்த குழந்தைக்கு எல்லாம் ஆத்துல வரவா போறவா பஜனை இந்த இது எல்லாம் பார்த்துட்டே தான் வளர்றான் இந்த குழந்தை. ஆன்மீகமா இருக்கான். இந்த திருலோச்சன் பண்டிட் சலகிராம் ஜி வச்சு பூஜை பண்ணுவார். தினம் போய் குளிச்சுட்டு வருவார். குளிச்சுட்டு சாலகிராம்ஜியை வச்சு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுவார். இந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். இது என்ன இது அப்படின்னு கேட்பான். இதுதாண்டா கோபால், இதுலதான் உள்ள கோபால் இருக்கார் அப்படின்னு அவனுக்கு சொல்லுவார் இவர். அந்த தன்னாஜியை பார்த்தாலும் இந்த திருலோச்சனை பண்டிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவன் கேட்பான், எனக்கும் இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி எனக்கும் இதெல்லாம் மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நீங்க உங்க சாலகிராமத்தை எனக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்களேன். அப்படியா, சரி ஆகட்டும், போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். தினம் இந்த பையனும் எல்லாத்தையும் பார்க்கும். அன்றைய தினம் ஒரு நாளைக்கு இவர் அவனை எல்லாம் பண்ண சொல்றார். இவன் எல்லா அபிஷேகம் எல்லாமே பண்ணி காமிக்கிறான். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்தையோ, இந்த குழந்தை பிறவிலேயே பக்தனா இருக்கானே இந்த குழந்தை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் சொல்றார், என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த சலகிராம்ஜி என்னோட கொடுத்துட்டு போயிடுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி நானும் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்
உடனே சரி அதுக்கு என்ன, குழந்தை இல்லையா, 5 வயசு குழந்தை கிட்ட போய் இல்ல இல்ல இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொன்னானா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அதனால வேண்டி சரி ஆகட்டும் அப்படின்ட்டு போயிடுறார். அன்னைக்கு ஆத்தங்கரைக்கு போய் குளிக்கிறதுக்கு போகும்போது தேடுறார். தேடி நல்லா ஒரு கருப்பான ஒரு கல்லை எடுத்துட்டு அங்கேருந்து வர்றார். வந்து என்ன பண்றார், இன்னைக்கு அந்த குழந்தை எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவர் பூஜையை ஆரம்பிச்சு கிடுகிடுன்னு பண்ணிட்டு இருக்கார். மேல இந்த நதியிலேருந்து எடுத்துன்னு வந்த சாலகிராம்ஜி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பாவிச்சாச்சு அதை கிருஷ்ணனா. அதுக்கப்புறமா அதை வந்து கல்லு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த சாலகிராம்ஜியை மேல வச்சுட்டார். இவருடைய ஒரிஜினல் சாலகிராம்ஜி இருக்கே, அதை என்ன பண்றார், அந்த துணிக்கு கீழே வச்சுட்டார். அபிஷேகம் எல்லாம் பண்ணி தொடச்சிட்டு அது கீழே வச்சுட்டார். இப்போ அது அபிஷேகம் பண்ணி எல்லாம் ஆகி இந்த குழந்தை வந்து பாக்குறது, இன்னைக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாரு வேற அப்படின்னு நினைச்சுட்டு அவரெல்லாம் முடிச்சிட்டு கிளம்ப போறார். இல்ல நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன சாலகிராம்ஜி கொடுக்கவே இல்லையே அப்படின்னு. ஆமா கொடுக்குறேன்னு. உனக்கு சிப்பாய் சாலகிராம் வேணுமா இல்லைன்னா ராஜா சாலகிராம் வேணுமா? குழந்தை தானே, 5 வயசு குழந்தை தானே, எனக்கு ராஜா சாலகிராமம் தான் வேணும், நீங்க சிப்பாய் சாலகிராம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. இந்த மேல இருக்கிறது ராஜா சாலகிராம், உள்ள இருக்கிறது சிப்பாய் சாலகிராம் அப்படின்னு அந்த ஒரிஜினல் சாலகிராம கீழே வச்சதா அது சிப்பாய் சாலகிராம் சொல்லிடுறேன். இந்த குழந்தையும் இந்த ராஜா சாலகிராமே எங்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு உடனே அந்த மேல இருக்கிற சாலகிராம எடுத்து அந்த குழந்தைகளை கொடுத்து, நீ பாட்டுக்கு இத நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அவருடைய பூஜா இதெல்லாத்தையும் எடுத்துட்டு சாமக்கிரியெல்லாம் எடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சாலக்கிராமத்தை வச்சுண்டு அதோட அது படுற பாடு. காலையில எழுந்த உடனே வந்து பார்க்கும், சரி நான் இன்னைக்கு உனக்கு அழகா எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்றேன் என்ன அப்படின்னு போய் குளிச்சுட்டு வருவான். வரும்போதே அங்கேருந்து தண்ணியை எடுத்துட்டு வருவான். அந்த தண்ணியை எடுத்துன்னு வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவான். அப்புறம் அவன் அம்மா பண்ண நைவேத்தியத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு நீ சாப்பிடணும் அப்படின்னு கேட்பான் திரையை போட்டு. அந்த சாலக்கிராமம் அது சாப்பிடல, அழறான். 3 நாள் ஆயிடுத்து, குழந்தை குளிக்கல, ஒண்ணுமே பண்ணல. நீ சாப்பிடாம நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் மாதிரி இருக்கு, ஏன் நீ சாப்பிட மாட்ட, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நீ சாப்பிடாம நான் நீ பட்னி இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லு, என் உயிரே உன் மேல வச்சிருக்கேனே, நான் எவ்வளவு ஆசைப்பட்டு உன்னை அவர்கிட்ட இருந்து வாங்கினேன், நீ என்னை இப்படி பண்றியே, அழ வைக்கிறியே, நான் அப்புறம் எங்கேயாவது அந்த தண்ணியில போய் விழுந்து செத்து போயிடுவேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரே அழறது. அந்த குழந்தைக்கு ஒரு சந்தோஷமே போயிடுது. அவ அம்மா குழந்தை 3 நாளா ரொம்ப சுங்கி போயிட்டான், என்னன்னே தெரியல, ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. நான் அப்பா சொல்றாரு, ஆமா அவர் வந்தாரு போராததுக்கு அந்த துலோச்சன் பண்ணிட்டு அவரை வந்துட்டு இன்னும் நன்னா பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, அவனை பைத்தியமாக்கிட்டு போயாச்சு. ஏற்கனவே உன் பையன் ஒரு அப்பாவி, ஒரு வெகுளி, அதுல இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டான் அவன் அப்படி இப்படின்னு அவ அப்பா பாட்டுக்கு வைக்கிறார். இது இந்த குழந்தைக்கு எல்லாம் சுருக்குன்றது மனசு. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், என்னால முடியலையே, யார் என்ன பேசுனா எனக்கு என்ன வந்தது, எனக்கு நீ சாப்பிடணும், நீ சாப்பிடலன்னா நான் இருக்க மாட்டேன், நான் போயிட்டுறேன் அப்படின்னு அப்படியே கிளம்பிடுறது. உடனே தனா தனா பிரியதனா அப்படின்னு கூப்பிடுறது சாலகிராம். உடனே திரும்பி பார்த்து ஓடி வரான், என்ன வேணும், ஏன் நீ சாப்பிடல, அதனாலதான் எனக்கு மனசு கஷ்டம், நீ சாப்பிடக்கூடாதா, நல்லா சமத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்மா எப்படி அவனை கொஞ்சுவாளோ அந்த மாதிரி அந்த ரோட்டியை திரும்பி சுட சுட அம்மாவை பண்ண சொல்லி அம்மா வந்து எது சொன்னாலும் கேட்டுப்பா, எல்லாம் செஞ்சு கொடுப்பா. ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தைய பெரிய குரல் எடுத்து கூட அந்த குழந்தைகிட்ட பேச மாட்டான். இந்த குழந்தை மேல அவ்வளவு பிராணம். அதனால அந்த குழந்தை சொல்றதெல்லாம் கேட்போம். குழந்தைய மட்டம் தட்ட மாட்டா. அப்பா வேணா திட்டிட்டு போட்டோம், நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த குழந்தைய ரொம்ப ஆதரவா வச்சுப்பா. என்ன ரொட்டி பண்ணி கொடுன்னு உடனே கிடுகிடுன்னு இதோ பண்ணி தந்துட்டேன்டா குழந்தை அப்படின்னு 2 நிமிஷத்துல ரொட்டி தட்டி எடுத்து வந்து வச்ச உடனே அப்படியே அந்த மக்கன் அந்த வெண்ணெயோட அழகா எடுத்து அந்த குழந்தைக்கு சாலக்கிராமத்துக்கு ஊட்டி விடுறான். சாலக்கிராமம் அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து, அடாடாடா இப்படி நம்ம நினைச்சோம், நம்ம இந்த மாதிரி இப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இன்னும் போகமா அந்த குழந்தைக்கு இன்னும் நன்னா பால்லாம் எடுத்துன்னு வந்து ஆத்துலதான் ஆடு மாடு குறைவில்லையே, பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி அவ்வளோ அழகா அந்த கோபாலுக்கு எல்லாம் பண்ணி அந்த சலக்கிராமத்துக்கு பண்ணி இருப்பான். இப்படி நாள் போயிட்டே இருந்தது. ஆச்சு குழந்தைக்கு 10 வயசா எடுத்துப்போம். அவ அப்பா சொல்றா, இங்க பாருப்பா, நான் சொல்றத கேளு. உனக்கு வயசு 10 நீ சின்ன குழந்தை இல்ல. நானும் ஒரு குடியானவன் தான். நான் ஒன்றும் பெரிய பரம்பரை பணக்காரன் கிடையாது. அதனால நான் சொல்றத கேளு. நீ வந்து நாளையில இருந்து மாடு மேய்க்க போகணும். இந்த மாடுகள் எல்லாம் நீ போய் மேய்ச்சிட்டு வா. நம்ம பாத்துல இருக்கிற மாடுகள் கன்று குட்டிகள் எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வா போ அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு மறுநாளை காத்தால எழுந்து சீக்கிரமா எழுந்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமிக்கு ஆகாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாடு மேய்க்க போறோம். போயிட்டு சாயங்காலமா வரான். வந்து ஐயோ என்ன ஆச்சோ என்னவோ தெரியலையே அப்படின்னு வந்த உடனே அந்த சாலை கிராமத்தை தான் பாக்குறான். குளிச்சுட்டு வரான். திரும்பி ஆகாரம் அம்மாவை பண்ண சொல்லி சுட சுட சோள ரொட்டி பண்ணி எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு எல்லாம் பண்றான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். உடனே மறுநாளை காத்தால எழுந்து திரும்பி அதே மாதிரி குளிச்சுட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த இதெல்லாத்தையும் ரொட்டி எல்லாத்தையும் மூட்டி விட்டுட்டு கிளம்புறான். தனா, பிரிய தனா அப்படின்னு கூப்பிடுறான். எங்க இந்த குரல் வருதுன்னு பார்த்த உடனே சால கிராமம் தான். கோபால் தான் பேசுறான். என்ன அப்படின்னு கேட்ட உடனே நீ மட்டும் மாடு மேய்க்கிறதுக்கு தனியா போறியா? நானும் வரேனே. நீயா? நீலாம் வரக்கூடாது. உன்னாலாம் அதெல்லாம் முடியாது. நீலாம் அதெல்லாம் வரக்கூடாது. நீ ஆத்துல இரு. உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படிலாம் சொல்லாத. நான் எப்பேற்பட்ட நான் எவ்வளவு அழகா மாடுகள்லாம் ஓட்டின்னு போயிருக்கேன் பிருந்தாவனத்துல. நான் எவ்வளவு நன்னா எல்லா மாடுகளுக்கும் ஆகாரம் ஊட்டி விட்டு எல்லாத்தையும் குளிப்பாட்டி எப்படிலாம் நான் பார்த்துப்பேன். எனக்கு கோ கைங்கரியன்னா அவ்வளவு பிடிக்கும். கோ செய்வானா? நீ என்னமோ இப்படி என்ன சாதாரணமா பேசுற. ஒரு நாள் கூட்டின்னு போய் பாறேன் நான் எப்படி பண்றேன்னு. அப்புறம் நீ ஏன் ஆச்சரியப்படுவ? எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு மாடு மேய்க்கிறது தான் எனக்கு இருக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச வேலை. தயவு செஞ்சு நான் வரேன் உன்னோட. நீ உன்னை தனியா அனுப்புறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. நீ காட்டுல போய் கஷ்டப்பட மாட்டியா? அதனா நீ என்னுடைய பிரியன் இல்லையா? அதனால நானும் வரேனே உன்னோட. சரி வா அப்படின்னோடனே 2 பேருமா அம்மாட்ட சொல்லிடுவோம். அம்மா கூட 4 சப்பாத்தி வேயுமா, நான் அங்க போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் தானே வருவேன். அதனால எனக்கு கூட வேணுமா, யாராவது பார்த்தா அவளுக்கு கொடுக்க வேண்டாமா அப்படி சொல்றான். சொல்லி இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மக்கன் எல்லாம் வாங்கிண்டு அம்மாட்ட லஸ்ஸி எல்லாம் பண்ணி கொடுக்குறாவ அம்மா. எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா மாடு மேய்க்கிறதுக்கு போறான். இவன் மாடு மேய்க்கிற அழகியும் அந்த மாட்டை ஓட்டுற லாவகமும் அதை கொஞ்சலும் அதை குடிப்பாட்டுற விதமும் முன்னொன்னத்தையும் பார்த்து தன்னா ஜாட் அப்படியே மயங்கி சுக்கி போயிடுறான். ஷோ என்ன இவ்வளவு அழகா இது பண்றானே. சரி இவ்வளவு நாழி ஆயிடுத்து, மத்தியானம் மணி 12 ஆயிடுத்து. கொஞ்ச நாழி எங்கேயாவது நிழல்ல உட்காந்து நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நாழி ரெஸ்ட் எடுப்போம், அப்புறமா போலான்னு அப்படின்னு சொல்லிட்டு தன்னா சொன்ன உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவன் ஊட்டுவான். தன்னா அந்த கோபாலுக்கு ஊட்டுவான். அதுக்கப்புறம் அவன் இவருக்கு தன்னாக்கு ஊட்டுவான். ரொம்ப அற்புதமான அனுபவங்கள் இதெல்லாம். உடனே சாயங்காலம் ஆன உடனே எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு ஆத்துக்கு வந்துடுவான். உடனே அவ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே நம்ம குழந்தை எல்லாம் ரொம்ப நன்னா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பா சரின்னு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. இவன் கொஞ்சம் 10 வயசு மேலேயே ஆயிடுத்து இல்லையா இப்போ. இப்ப என்ன பண்ணுவான், இந்த இந்த சமயம் அவுரங்கசீப்புடைய பீரியட் இது. இந்த இவன் அவுரங்கசீப் இந்த பாரத கண்டத்திலேயே இருக்கிற எல்லா கோயில்களையும் இடிக்கணும், எல்லா இந்துக்களுக்கும் மண் அடிக்கணும், எல்லா குருகுலத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினவன் இல்லையா அவன். அவன் எல்லாம் ஒண்ணு விடாம எல்லா கோயில் குருகுலம் பிராமண விசுவாசிகள் எல்லாம் இது பண்றது, இந்த மடங்கள் எல்லாத்தையும் கொளுத்துறது, இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இந்த சந்துக்கள்லாம் என்ன பண்ணுவா, ஜமாத் அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் ஒரு கும்பல் கும்பலா கிளம்புவா. கிளம்பி ஒரே இடத்துல இருக்க மாட்டா. 2 நாள் இங்க 4 நாள் அங்க
ஒரு வாரம் அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ வந்து பிரதட்சணம், பூலோக பிரதட்சணம் பண்ணிட்டே இந்த பாரத தேசத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. நாம பிரச்சாரம், இந்த மாதிரி அவ வந்து பக்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பா. இந்த இந்த தன்னா பகத்தினுடைய இவர் வந்து அங்கங்க இந்த மாதிரி வரவாளெல்லாம் பார்த்த உடனே, வாங்க 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 வாங்க, நீங்கெல்லாம் எங்க போறேள், என்ன பண்றேள், ஐயோ பாவம் வெயில்ல அலைஞ்சிட்டு வரல, வாங்க எங்காத்துக்கு வாங்க, எங்காத்துல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு கூட்டின்னு வந்து கிணத்துல இருந்து தண்ணி எல்லாம் இறைச்சி ஊத்தி அவளெல்லாம் குளிக்க சொல்லி, அவள் கூடயே இருந்து அவளுக்கு எல்லா கைங்கரியம் பண்ணி அவ அம்மாவை எல்லாம் பண்ண சொல்லி, என்ன பெருசா ஒன்றும் இல்லை, சோள ரொட்டி, லஸ்ஸி, கொஞ்சம் வெண்ணெய், கூடு, வெல்லம், அது மாதிரிலாம் வச்சு ஏதோ இருக்கிறத வச்சு அவ வந்து இந்த காய்கறி எல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். இருக்கிறத வச்சு அவ வந்து அதுலயே கோட்டீஸ்வர மனசோட இருப்பா. ஏழையா இருந்தாலும் மனசு கோட்டீஸ்வரனா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி அப்படி இருப்பா. அந்த மாதிரி அவ இருந்துட்டு காலக்ஷேபம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த சந்துக்கள் எல்லாம் கூட்டின்னு வந்துருவான் அங்கங்க பார்த்து. மாடு மேய்ச்சின்னு வரும்போது, நீங்க வாங்க நம்பாத்துக்குவாங்க நம்பாத்துக்குவாங்கன்னு டெய்லி. இப்போ வந்து மாசத்துல 4 நாள் பண்டாரக்களை கூட்டின்னு வந்து பண்டாரா வச்சுட்டு இருந்தான். பண்டாரானா இந்த மாதிரி அவளுக்கு ஆகாரம் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அப்புறம் மாசத்துல 10 நாள் ஆச்சு, அப்புறம் 15 நாள் ஆச்சு, அப்புறம் 20 நாள் ஆச்சு, அப்புறம் ஒரு நாள் தவறாம ஆத்துக்கு சந்துக்களை கூட்டிட்டு வந்துருவான். இப்ப இங்க வந்துட்டு போற சந்துக்கள்லாம் இன்னும் ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிறவளை பார்த்தோன்னே, ஏய் ராஜஸ்தான் போனியானா, அங்க வந்து இந்த டவுன்ன்ற இடத்துக்கு போனியானா, அங்க தோவன் கலான்ற கிராமம், அங்க தன்னா ஜாட்னு ஒருத்தரோட வீடு, என்ன உபச்சாரம், என்ன மாதிரி சுட சுட சப்பாத்தி எல்லாம் போட்டுண்டு ரொட்டி எல்லாம், அவள் அந்த அந்த உபச்சாரமே நம்மளுக்கு போதும், அவ்வளவு நன்னா கவனிப்பாவா, அவ ரொம்ப நல்லவா, அப்படி இப்படின்னு இப்படியே இவரோட புகழ் காசி வரைக்கும் பரவிடுச்சு. எங்கெங்க இருந்துலாமோ எல்லாரும் வரவா, அத்தனை பேரும் ராஜஸ்தான்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா நேரா டவுனுக்குள்ள வந்து இந்த தோவன் கலா தான். இங்க வந்தோடனே தன்னா ஜாட் வீடு எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா இவராத்துக்கு வந்துருவா. இப்படியே நாள் ஆயிண்டே இருக்கு. ஆச்சு இப்ப அவனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னா, இந்த குழந்தை இப்படி டெய்லி போய் மாடு மேய்ச்சுட்டே வந்துட்டு இருப்போம். இப்போ இவ கோபாலும் கூட போயின்னு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு நாளைக்கு இந்த திருலோச்சன் பண்டிட் இவருடைய ஆத்துக்கு வர்றார். திரும்பி வந்த உடனே, எங்க தன்னா அப்படின்னு, இல்ல அவன் மாடு மேய்க்கிறதுக்கு போயிருக்கான், வச்சிருக்கேன். அப்படியா, என்ன சால கிராமம் எல்லாம் வச்சிருந்தா அபிஷேகம் எல்லாம் பண்றானா, சுவாமிக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, எப்படி இருக்காம? எல்லாம் பண்றான். என்ன இப்பெல்லாம் மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சு விட்டுறேனே, அதனால ஆச்சன் கார்ல பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிடுவான், சாயங்காலம் தான் வரான். அப்படியா, அவன் வரட்டும் சாயங்காலம், நான் கேட்கறேன். உள்ள நுழைஞ்ச உடனே திருலோச்சன் பண்டிட்ட பார்த்த உடனே ஆசையா ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான். நமஸ்காரம் பண்றான். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. எங்கப்பா நான் கொடுத்த சாலக்கிராமஞ்சி, அதுக்கு நீ தினம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அதுக்கு நான் செய்யற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஆகாரம் எல்லாம் வைக்கிறியா, எல்லாம்? ஓ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே. இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவப்பா. இல்லப்பா நான் எல்லாம் செய்யறேனேப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள அவர் கேக்குறார், எங்க நீ என்ன எப்படி பண்ற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறார். கேட்ட உடனே இவன் சொல்றான், இந்த மாதிரி நான் தினமும் குளிச்சுருவேன், குளிப்பிச்சுட்டு வரும்போதே ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வருவேன், அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி அம்மா சுட சுட ரொட்டி எல்லாம் பண்ணி கொடுப்பா, எல்லாம் தொடச்சு அதுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு பூலாம் போட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணி இந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுவேனே. அவனும் சாப்பிடுவான் விரும்பி, நான் தான் அவனுக்கு ஊட்டி விடுவேன். நீ அவனுக்கு ஊட்டி விடுவியா? என்னது? ஆமா. அதோட இல்ல, இப்பெல்லாம் அவன் வந்து நான் தனியா வீட்டுல இருக்க முடியாது, நீ இல்லாம நான் சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது, நான் உன்னோடையே மாடு மேய்க்கிறதுக்கு வரேன், எனக்கு மாடு மேய்க்கிறதுனா ரொம்ப பிடிச்சது, அதனால நானும் உன்னோட வரேன்னு சொல்லிட்டு அவன் என்னோட வர ஆரம்பிச்சுட்டான். அவன் தான் இப்ப மாடெல்லாம் மேய்க்கிறான். அப்புறம் அவனும் நானும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படியா, என்ன சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பகவானோட நீ இவ்வளவு ஐக்கியமாயிட்டியா? எப்படி அது? அப்படி எல்லாம் கேக்குற. நீங்க நாளை காத்தால வாங்க, குளிச்சுட்டு பூஜையெல்லாம் ஆனோம்னே நான் மாடு மேய்க்கிறதுக்கு போகும்போது நீங்களும் வாங்க, பின்னாடியே பாருங்க.
அப்படியா? கண்டிப்பா நான் வரேன். எனக்கு எனக்கு பார்க்கணும் மாதிரி ஆசையா இருக்கேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுண்டே காலையில இருந்து குளிச்சுட்டு எல்லாம் ஆகி இவன் மாடு மேய்க்க ஆரம்பிச்ச உடனே இவரும் பின்னாடியே போறார். தன்னா பகத்தி யாரோடைய பேசுறான், சிரிக்கிறான், ஓடுறான், இதெல்லாத்தையும் பாக்குறான். பார்த்த உடனே பாக்குறாரு இவர் திருலோச்சன் பண்டிட்டு. என்னடா இது, இவன் யாரோடைய பேசிட்டே இருக்கான், நாங்க யாரையுமே காணுமே, யாரோட இவன் பேசுறான்? ஏன்பா நீ யாரோட பேசிட்டு இருக்க? நான் கோபாலனோட தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு மட்டும் தெரியவே இல்லையே. ஏன் தெரியல? இதோ பாருங்க, இங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க, அது பாருங்க அந்த கண்ணுக்குட்டி அங்க ஓடுறது, அது போய் பிடிச்சுன்னு வரத்துக்கு ஓடுறான் பாருங்க, அது பாருங்க மரத்து மேல ஏறிட்டான் பாருங்க, அப்படி ஒன்னொன்னா சொல்றான். ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியல, எனக்கு தெரியக்கூடாதா, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அழற. அழுதவுடனே அப்ப வந்து தன்னாஜி சொல்றார், பாருங்களேன் கோபாலா, நீ செய்யறது நன்னாவே இல்ல, அவர் தான் எனக்கு சால கிராமெல்லாம் கொடுத்து எனக்கு இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததே அவர் தான். இப்ப நீ வந்து அவர் ஆசைப்படுறாரு, அவர் தானே எங்க அப்பாவோட குரு, அவர் 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 சொல்லிதானே நான் இந்த தூரம் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ அவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் கொடுத்தா என்ன அது? முடியாது, நான் அப்புறமா நான் உன்னோட பேசவே மாட்டேன். நீ என்னோட நான் வேணும்னா நீ கண்டிப்பா அந்த திருலோச்சன் பண்டிட்டுக்கு நீங்க அந்த அவருக்கு வந்து நீ தரிசனம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். உடனே கோபால் சொல்றான், உனக்கு அவரை பத்தி தெரியாது, நான் அவருக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் கொடுக்க மாட்டேன்? அவருடைய பக்திக்கு என்ன குறைச்சல்? அவர்கிட்ட இருந்தானே எனக்கே இந்த பக்தி வந்தது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி சொல்லலாம்? இல்ல, அவருக்கு ரொம்ப கபடம் உள்ளவர், அவர் வந்து ரொம்ப கபட சுத்தம். எனக்கு அந்த கபடம் கொஞ்சம் இருந்தா கூட நான் அவளை என்னுடைய கோஷ்டியில சேர்த்துக்கவே மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்கு என் தரிசனமும் கிடைக்காது. அவ பக்தி பண்றது பண்ணட்டும், அவ பஜனை பண்றது பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும். ஆனா எனக்கு கபடம் மட்டும் இருந்தா அவ பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. நீ என் மேல எவ்வளவு பிரியமா அந்த சால கிராமம் வேணும்னு கேட்ட, அவருடைய சால கிராமம் உனக்கு கொடுத்தாருன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியா? இல்ல, இது ஒரு கல்லு. ஆனா உன்னுடைய கபடமான இல்லாத உன்னுடைய அந்த அந்த அப்பாவியான குணம், இதுக்காக நான் உன்கிட்ட ஓடி வந்தேனே கண்டு, உன் பூஜைக்காகவோ இல்ல உன் பக்திக்காகவோ நான் வரல. உன்னுடைய அப்பாவியான குணத்தை பார்த்து அதனால நான் வந்தேனே கண்டு, இவருடைய கபட சித்தத்துக்கு நான் இவருக்கு தரிசனமே கொடுக்க முடியாது. இல்ல நீ எனக்காக குடிக்கலாம், ஆனா இல்லைன்னா நீ என்னோட பேச வேண்டாம். சரி 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 சொல்லு, நீ என்ன வேணுமோ, இல்லைன்னா நாளையில இருந்து உன்னை கூட்டிகிட்டே வரமாட்டேன் இந்த மாடு வைக்கும் போது அப்படின்னு. சரி சொல்லு, என்ன வேணும்? அவருக்கு தரிசனம் கொடு. அப்பதான் நானே சரின்னு சொல்லிட்டு பகவான் தரிசனம் கொடுத்துடுறார். கொடுத்த அடுத்த க்ஷணம் மறைஞ்சு போயிட்டார். உடனே வந்து இவர் வந்து கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா அப்படின்னு அப்படியே அந்த ஸ்வரூபத்தை பார்த்த உடனே அவரால் அந்த அந்த கரண்ட் ஷாக் அவரால் இது பண்ண முடியல. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார் அடுத்த க்ஷணம். உடனே குருநாதருக்கு போய் தண்ணி தெளிச்சு அவரை எழுப்பி அவருக்கு ஆகாரம் கொடுத்து எல்லாம் பண்ணி ஆத்துக்கு வந்துட்டான். எதுவுமே நினைக்கல அவனுக்கு. இந்த இந்த இன்சிடென்ட் அப்படியே அவனுக்கு ஒரு பெரிய, அவர் கீழே மயங்கி விழுந்தது, சின்ன குழந்தை இல்லையா, அவனுக்கு நல்லபடியா ஆத்து கூட்டின்னு வரணுமேன்னு கூட்டின்னு வந்துட்டான். அப்புறம் மறுநாளைக்கு காலையில எழுந்து இதே மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டும், கோபால் வரியா போலாம் அப்படின்னு கேட்கிறான். ஒன்னும் சத்தமே இல்லை. என்னோட எல்லாம் பேசுவியே, நேத்துல இருந்த நீ சாயங்காலம், ஆமா நேத்து மத்தியானத்துக்கு அப்புறமே நீ என்னோட பேசவே இல்லையே. ஆமா, நானும் இவருடைய விஷயத்துல இதுவா இருந்துட்டேன். நீ என்ன என்னோட பேசவே இல்லை. ஆமா, இப்ப என்ன நீ என்னோட கிளம்புவியே, எனக்கு முன்னாடி நீ கிளம்புவியே கோச்சரன்னா, இப்ப நீ வரமாட்டேன்ற, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படியே அது இங்கேயே முட்டிண்டு அழறான். என்ன என்னோட பேச மாட்டியா, என் மேல கோவமா, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு? ஒண்ணுமே இல்ல, இவ்வளவுதான், இனிமே உனக்கு இந்த நேரடி தரிசனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கிறான் அந்த அண்ணா. ஒரு தப்பும் இல்லை,
அவருக்கு தரிசனம் கொடுக்க சொன்ன, கொடுத்தேன், முடிஞ்சிடுது, அவ்வளவுதான். இனிமே நான் உன்னோட வரதா இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்றான் கிருஷ்ணன். இதுலயே இந்த விரகத்திலேயே அப்படியே குழந்தை சூழ்ந்து போயிடுறான். அப்படியே நினைச்சு 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 அந்த மாடெல்லாம் ஓட்டின்னு போய் விட்டுட்டு அவன் எதையுமே கவனிக்க மாட்டான். அப்படியே அந்த மரத்தடியில படுத்துருவான். எவ்வளவு சந்தோஷமா 2 பேரும் பேசிட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு இருந்தோம். நான் அவருக்கு தரிசனம் கொடுத்தாகணும்னு கண்டிஷன் போட்டேன்னு, இப்படி எனக்கு நீ தரிசனம் கொடுக்காம என்னை இப்படி பண்ணிட்டியே. சாப்பிட்றதே இல்லை இப்பெல்லாம், உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போச்சு, ரொம்ப விரகத்துல துடிக்கிறான். ஒரு நாளைக்கு மாடு மேய்க்கிறதுக்கு எடுத்துன்னு போய் விட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கொட்டையில அவுத்து விட்டுட்டு குளிச்சுட்டு ஒண்ணுமே சாப்பிடல. சாலகிராம்ஜிக்கு மட்டும் எல்லாம் நெய்வேதனெல்லாம் நான் சாயங்காலம் பண்ணி ஆர்த்தி எடுத்துட்டு கம்முன்னு போய் படுத்துன்றான். அன்றைய இரவு சொப்பனம் வருது. அப்ப அந்த சொப்பனத்துல கோபால் வரான். கோபால் கோபால் கோபால், என்னை விட்டு நீ இத்தனை நாளா எங்க போயிட்ட, என்னை ஏன் இப்படி பண்ண, ஏன் என்னோட நீ இல்லை, ஏன் என்னை விட்ட, என்னால முடியவே இல்லை, நீ இல்லாம எனக்கு எதுவுமே பிடிக்கல, நான் ஏன் இருக்கணும் சொல்லு, என் மேல கோபம் நீ இவ்வளவு வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான் தேம்பி தேம்பி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நிரந்தரமா உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை தடவை நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு நினைச்சுப்பேன் தெரியுமா. இப்ப கூட எனக்கு உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் மாதிரி இருக்கு. இல்ல, என்னுடைய ஸ்பர்ஷம் அவ்வளவு சுகத்துல அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அதனால சரி, நான் இப்ப என்ன பண்ணணும் அதை சொல்லு, நீ என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன் கோபால் அப்படின்னு கெஞ்சி அழறான். அவன் சொல்றாரு, நீ ஒரு குரு இல்லாம ஒரு மந்திரம் இல்லாம நான் சித்திக்கவே முடியாது. நான் உன்னை ஈட்டுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீ இந்த மந்திர ஜபம் பண்ணணும், ஒரு குருவை அடையணும். அந்த குரு மூலமா தான் நீ என்னுடைய தாமத்துக்கு வர முடியும், என்னோட சேர முடியும், நான் உன்கிட்ட சேவை பண்ணிக்க முடியும், நான் உனக்கு ஒரு பரிக்கரா உன்னை நான் வச்சுக்க முடியும். இது எல்லாமே நீ ஒரு குருவை ஆசிரியிக்காம முடியாது, இது என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே என்ன பண்ணணும், யார் குரு, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல, நீ இப்பவே கிளம்பி உடனே காசிக்கு போ. காசியில ராமானந்தர் ஆச்சார் இருக்கார், அவர்கிட்ட போய் நீ தீட்சை வாங்கிட்டு வந்தாதான் முடியும், தீட்சை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உடனே அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு, நான் காசிக்கு இப்பவே போயாகணும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நடந்து 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 காசிக்கு வந்துடுறான். எங்க இருக்கான் அப்படின்னா, பகவானே சொல்லியிருப்பான், கோபாலனே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி காசிக்கு போனோடனே பஞ்சகங்கா காட்டன் இருக்கு, அங்க பிந்து மாதவர் கோயில் இருக்கு, அந்த இடத்துலதான் இந்த ராமானந்தருடைய ஆசிரமம் இருக்கு, அவர்கிட்ட நீ போனியானா அவர் உனக்கு கண்டிப்பா உனக்கு தீட்சை எடுத்து வைப்பாரு சொல்லியிருப்பார். அதனால அங்கேருந்து நேரா காசிக்கு பிந்து மாதவ சன்னதி பக்கத்துல இருக்கிற அந்த ராமானந்தர் ஆச்சாருடைய ஆசிரமத்துக்கு வர்றார். ராமானந்த ஆச்சாருடைய கனவுலையும் போய் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து என்னுடைய பரிகர் அவன் ரொம்ப என்னுடைய பக்தன், அவன் வருவான், அவனுக்கு நீங்க மந்திரோபதேசம், அவனுக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரா ஓடி 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 காசிக்கு இவர் ராமானந்தர் ஆசிரமத்துக்கு அவருடைய காலில் விழுந்து அவர் புரிஞ்சுட்டாரு, இவர் தான் தர்ணான்னு சொல்லிட்டு உடனே இவனுக்கு எல்லாம் மந்திர உபதேசம் பண்ணி தீட்சை கொடுத்து எல்லாம் பண்ணோடனே எல்லாத்தையும் அந்த இவருடைய பூர்வ ஜென்மம் என்னன்றது அவருக்கு ராமானந்த ஆச்சார் தெரிஞ்சு போயிட்டது. இவர் சாட்சாத் ராஜா பலியோடைய அவதாரம். கபீர், ரைதாஸ், சேனாயி இவெல்லாமும் அந்த ராமானந்த ஆச்சாருடைய இது சிஷ்யர்கள் தானே. அதனால இவாள்லாம் ஒரே குருபாய் சிஷ்யர்களா ஆயிடுறாங்கலாம். இவன் என்ன பண்ற, எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு, நான் இனிமே எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து, நான் தினம் இனிமே இங்க கங்கையில குளிச்சுட்டு இந்த ஆசிரமத்திலேயே இருந்துட்டு இப்படியே ஜெய் சீதாராம் சொல்லிட்டு இப்படியே சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு. எல்லாம் சரிதான்ப்பா, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நீ உடனே கிளம்பி உன்னுடைய பெற்றோர்கள் இருக்கா அந்த இடத்துக்கே நீ திரும்பி போய் சேர வேண்டியது, உன்னாட ஒரு கிராமமே பவித்திரமா போறது, நீ வந்த காரியம் அதுதான். அதனால
உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப கோபாலனே பிரத்யட்சமா வந்து உனக்கு உபகாரம் பண்ணுவான். நீ எதை பத்தியும் சிந்தனை பண்ண வேண்டாம். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. நீ கிளம்பி போயிட்டு வா, உங்களுடைய கிராமத்துக்கே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிடு. சொன்ன உடனே இவர் கிளம்பி நேரா நடந்து நடந்து திரும்பி வந்தோடனே, ஐயோப்பா நம்ம குழந்தை வந்துட்டான்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுற. இப்போ வந்து இந்த இந்த சந்துக்கள் கூட்டம் கூட்டமா வர இல்லையா, எல்லாரையும் ஆத்து கூட்டுன்னு வந்துருவார். அம்மா இன்னைக்கு 15 பேர் வந்திருக்கான், இன்னைக்கு 20 பேர் வந்திருக்கா, ரோட்டி பண்ணு ரோட்டி பண்ணுன்னா அவ அம்மாவும் சளைக்காம எல்லாம் பண்ணி கொடுப்பா. இதே மாதிரி என்டே வந்தது. அவ அப்பா ஒரு நாள் கூப்பிட்டா, இங்க பார், உனக்கு 20 வயசு ஆக போறது. இது நாள் வரைக்கும் நீ எப்படி எல்லாம் இருந்தியோ அப்படிலாம் உன்னை விட்டாச்சு. நான் வந்து ஒரு பரம்பரை பணக்காரன் கிடையாது, நான் ஏழை குடியானவன். ஏதோ நான் அப்படி இப்படியுமா சேர்த்து வச்சதை வச்சு இதோ தினம் பொழுது விடிஞ்சா இப்படி எல்லாரையும் கூட்டின்னு வந்துடுற ஆத்துக்கு 10 பேர் 15 பேரை. இனிமே எங்க போறது? இங்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் காலி ஆயாச்சு. பணம் காசும் கிடையாது. இந்த இதுல வைப்புல வச்சிருந்த எல்லா தானியங்களும் செலவாயாச்சு. இனிமே இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துட்டியானா எனக்கு இனிமே உன் மேல ரொம்ப கோபம்தான் வரும். நீ இனிமே நிலத்தை பார்க்கப்போ உழற வேலையை செய்ய ஆரம்பி. குடியானவன் வேலை இத்தனை நாள் நான் பண்ணியிருக்கேன். இவன் அப்பா என்னை திடீர்னு நீங்க இப்படி அமிச்செல்லாம் எப்படிப்பா? நீங்க தானே என்னை வந்து நிலத்துக்கே கூட்டிகிட்டே போல இத்தனை வருஷ காலம். நீங்க தானே எனக்கு அந்த வேலையெல்லாம் சொல்லியே கொடுக்கல. அப்புறம் இப்ப என்ன வெகிறல் நீங்க. நீ என்னை எதிர்த்து பேச முடியாது, நான் சொல்றத கேளு. நீ போய் இனிமே நீ இதான் பண்ணி ஆகணும். இந்தா ஒரு பை கொடுக்குறார், இது நிறைய கேழ்வரகு கோதுமையினுடைய விதை இருக்கு, இத போய் விதைச்சிட்டு வா, ஏர் உழுதுட்டு இது எல்லாத்தையும் விதைச்சி எல்லாம் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்ற. நீமே சந்துக்களை கூட்டிட்டு வராத. இனிமே நீ சம்பாரிச்சு நீ உழுது அதுல வரத எடுத்துன்னு போய் வித்து நீ 4 தான் சேர்த்து வச்சானா அப்ப நீ சந்துக்களை ஆத்து கூட்டின்னு வா. இந்த சந்துக்களை எல்லாம் பரிமாறணும், இவளுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தது நீங்க தானே பண்ணிருந்தேள், அதை தானே நானும் பண்ணேன். அதுல என்ன தப்பு? எல்லாம் சரி, நான் வந்து வேலை பார்த்து தினம் குடியானவன்னா அந்த வேலைக்கு போய் 4 தானியம் 4 காசு சேர்த்து வச்சு நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீ வந்து எதுவுமே உழைக்காம இப்படியே இருக்கிற சொத்தை பூரா கரைச்சாச்சு. இனிமே ஒன்னும் இல்லைங்க. இந்த வேதை தான் இருக்கு இப்போ ஆத்துல, இந்த எடுத்துன்னு போய் நீ பயிர் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை, கிளம்பு அப்படின்னு ஒரு கோபமா சொல்லிடுற. உடனே இவனுக்கு ரொம்ப ரோஷம் வந்துடுது. சே, நம்ம இப்படி ஒரு அவப்பேர் வாங்கினோம் அப்பா கிட்ட இன்னைக்கு. சரி நம்ம பாத்துக்கலாம், நம்மளுக்கு பகவான் இருக்கான் அப்படின்னு நேர கிளம்பி வந்துடுற. ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் சொல்லிண்டே வந்துடுற. இந்த நிலத்துக்கிட்ட வரப்போறாரு. அப்போ ஒரு 15 பேர் இருக்கிற ஒரு சந்துக்கள் ஜெய் ஜெய் சீதாராம் ஜெய் ஜெய் ராஜேஷ்யாம் எல்லாம் பாடிட்டு அமக்களமா எல்லாம் வந்துட்டு இருக்கா. சீதாராம் சீதாராம் பஜ பியாரே சீதாராம் இப்படி அவ சொல்றா. இந்த மாதிரி அவ பஜனை பண்ணின்னு வர்றதெல்லாம் கேட்டுட்ட உடனே அவனுக்கு ரொம்ப இதுவாயிடுறது. அப்பா எங்க போற நீங்கெல்லாம்? நாங்களா? நாங்க இந்த தோவன்கலான்னு இங்க ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குல்ல, அங்க போயின்னு இருக்கோம். தோவன்கலா அது எங்க கிராமம் தானே. ஆமா, அங்க தன்னாஜின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவாத்துக்கு தான் போறோம். சிச்சு, நீங்க போறது எங்காத்துக்கு தான், நான் தான் அது அப்படின்னு. அப்பா பாத்தியா, நம்ம யார பாக்கணும்னு நினைச்சோமோ அவ எதிர்க்கையே வந்துட்டாளே, ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் கொண்டாடுறா இந்த தனாஜிய. இவருக்கு ஒண்ணுமே பிடிபடல. ஆத்துக்கு போனா அப்பா உதைக்குதான் உதைப்பாரு, இத்தனை பேரை கூட்டிட்டு போனா நிஜமாவே ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பண்றது, நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப இவாள்லாம் வந்துட்டா, இவாளுக்கு வேற என்ன வேற தெரிஞ்சுட்டா. நான் சந்துக்களுக்கு ஆகாரம் கொடுக்காம நான் சம்சேவை பண்ணாம அப்புறம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னை தேடி வந்திருக்கா இவளுக்கெல்லாம், நான் இப்ப ஏதாவது ஒரு வழி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார். சரி, இங்க இந்த நிழலா இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருங்க. இங்க பக்கத்துலயே ஆறு இருக்கு, அங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் இதோ இங்க பக்கத்துல ஒரு சந்தை இருக்கு, இங்க போயிட்டு இதோ இப்பவே வரேன்
சாமான்லாம் வாங்கிட்டு அப்படின்னோடனே இவெல்லாம் போய் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து ஆத்து தண்ணியை குடிச்சிட்டு எல்லாம் உட்காந்து ஜெய் சீதாராம் ஜெய் ராதேஷாம்னு எல்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. 5 நிமிஷம் யோசிக்கிறான். சந்துக்களை வெறும்னு அனுப்ப முடியாது. பட்ட பகல் தியானம் 12 மணி. இந்த அவளும் பசியோட இருக்கா. எவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வரான்னு தெரியாது. இதை விட எனக்கு என்ன முக்கியம், இப்ப என்னவோ என் கையில இந்த விதை இருக்கு இல்லையா, கோதுமை விதை பீஜ் இருக்கு இல்லையா, இதை எடுத்துமே நான் வித்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்தைக்கு போறான், விற்கிறான். உடனே நல்ல விலைக்கு போறது. அதான் சந்துக்களுக்கு உபகாரம் பண்ணணும்ட்டு இறங்கிட்டோம்னா கையில காசு இருந்தாலும் அது எப்படியோ சேர்ந்துரும். அங்க அதுதான் அங்க இருக்கிற பெரிய மகிமை, பகவானுடைய கருணை அது. உடனே இவன் என்ன பண்றான், நேரா மார்க்கெட் போறான், சந்தையில போறான், இந்த பீஜத்தை விற்கிறான், கோதுமை பீஜை விற்கிறான். வித்துட்டு அப்படியே தால் சாவல் இது இல்ல சாரி தால் ஆட்டா எல்லாமே வாங்கிக்கிறான். வெண்ணெய் நெய் எல்லாம் லஸ்ஸி இந்த தயிர் எல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு அங்கே நேரா கிடுகிடுன்னு ஓடி வரான். அண்டுக்கு காஞ்ச சுள்ளி எல்லாம் பொறுக்கிறான், அடுப்பை பற்ற வைக்கிறான், மாவை சரி டக்கு 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 டக்குன்னு ரோட்டியை போட்டு எடுத்தான். ஒரு தால் பண்ணா. அவ்வளவுதான். அந்த வெண்ணெய் தயிர் லஸ்ஸி பண்ணா. எல்லாத்தையும் வச்சு வெல்லம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தான். இந்த வெள்ளத்தையும் வச்சான். எல்லாத்தையும் வச்சு எல்லாருக்கும் பிரமாதமா ஆகாரம் ரெடி பண்ணி என் மரத்துல இருந்து வாழை இலையை பறிச்சுன்னு வந்தான். வாழை மரத்துல இருந்து எல்லாத்தையும் போட்டான். அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை போட்டான். எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கு. இங்க அழகா எல்லாத்தையும் போட்டு பரிமாறி எல்லாம் பண்ணி அவனும் சாப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா எடுத்து அவன் கையில மீதி கொஞ்சம் சில்லற அணாதான் இருக்கு. அதையே அவளுக்கு போஜன தட்சணையா வச்சு கொடுத்து எல்லார் காலையும் விழுந்தான். அவளாம் ஜெய் சீதாராம்னு கிளம்பிட்டான். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து இவ அப்பா என்ன பண்ணுவா, சாயங்காலம் ஆனா வாசல்ல உட்காந்து பக்கத்துல இருக்கிற குடியானவர்கள்லாம் திண்ணையில உட்காந்து பேசுவா. கிராமத்துல அது வழக்கம் உண்டணும். அப்ப அவ சொல்லியிருக்கா, என் பையன் புதுசா வரான், அதனால என் பையன் என்ன பண்றான் எப்படி பண்றான் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் பாக்குறான், அவள்லாம் பாக்குறது தெரியறது. சிச்சோ நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உடனே ஏரை எடுத்து பூட்டுறான். உடனே உழறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஏற ஓட்டுறான் அந்த இதுல வயல்ல. உடனே அந்த என்ன பண்றதுன்னு பார்த்தான். அந்த ஓரத்துல அந்த நல்ல விதை இல்லாதது எல்லாத்தையும் கழிச்சு கட்டுவா இல்லையா, குடியானவர்கள் இது பண்றதுக்கு முன்னாடி உடைச்சிட்டு அந்த இது எல்லாத்தையும் ஓரமா தள்ளி வச்சுப்பா இல்லையா. ஜெய் சீதாராம்னா அதை அவ்வளோத்தையும் அள்ளினான் அப்படியே மரத்துல. அப்படியே எடுத்துன்னு ஃபுல்லா போட்டான் அந்த வயல் பூரா அவனோட இடத்துல போட்டு. பாக்குறதுக்கு என்னவோ நிஜமாவே விதைச்சிருக்க மாதிரிதான் இருக்கு, விதைச்சா மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இந்த இந்த வாழைப்பழ விதைகள் தானே அவ போட்டிருக்கா கீழே. இவன் என்ன பண்ணான், ஏதோ ஒண்ணு நம்ம போட்டுருவோம், இல்லைன்னா அவ போய் எல்லாம் அப்பாட்ட சொல்லிட்டான்னா நாளைக்கு பொழந்து கட்டிடுவார் அப்பா நம்மள. அதனால வேண்டி நம்ம இந்த மாதிரி பண்ணிடுவோம்னு அவனுக்கு தோணி போய், ஜெய் சீதாராம் கோபால், நான் உன்னதான் நம்பி இதெல்லாம் போடுறேன், இது எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, நான் என்னமோ இருந்ததை கொடுத்த பீஜத்தை நான் எடுத்துன்னு போய் வித்துட்டு இந்த மாதிரி சந்துக்கு பண்டாரா வச்சுட்டேன், இப்ப நான் என்ன பண்ணுவேன், அதனால நான் இதை தான் போட முடியும், நான் இதையே போட்டு போறேன்ட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் தண்ணியை காமிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆத்துக்கு போயிட்டான். ஆச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. இப்ப என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு ஒண்ணுமே மனசு சரியில்லை. இந்த போட்டானா என்ன வரப்போகுது, அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவோம், என்ன ஒண்ணுமே புரியல இல்லையா. ஆத்துல டெய்லி கோபால் பூஜையை மட்டும் சாலகிராம பூஜையை பண்ணிட்டு கோபால் கோபால் நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு மரத்தடியில படுத்தும் தூங்கிடுவான். யார்கிட்டையும் பேசுறது இல்ல, 5-6 நாளா அம்மாட்டெல்லாம் பேசல, சோகமா இருக்கான். அவன் அம்மா கேக்குறான், என்ன இல்ல அவன் போய் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு வழக்கம் இல்லடி, அவன் பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெய் சீதாராம் 4 பேரை கூட்டின்னு வருவான், ஒரே படவடவுமா இருந்தாச்சு தன்னால, இப்ப போய் உழைக்கணும்னா அதான் உன் பையனுக்கு கஷ்டமா இருக்கு, வேற என்ன அப்படின்னு அவ அப்பா ஏசுறார். அவ அம்மா சரி அப்படின்ட்டு உள்ள போயிடுறா. ஆனா குழந்தை முகம் மட்டும் எதுக்கு வாட்டமா இருக்குன்னு தெரியல, ஏன்னு அம்மா வருத்தப்படுறா. இப்படியே ஒரு 5-6 நாள் ஆச்சு, ஒரு 10 நாள் ஆயிடுத்து. பக்கத்துல இருக்கவாள்லாம் ராத்திரி மீட்டிங் போடுவாள் திண்ணையில, இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசி போது சொல்றா, என்ன பண்ணானா உங்க பையன்,
தெரியல. ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்ன்றான். எங்கேயோ போனா ஏதோ தீட்சை வாங்கிட்டு வந்தேன்னா இந்த 10 நாள் கூட ஆள அதுக்குள்ள பயிர்லாம் நல்லா தளன்னு வந்துவிட்டு எப்படி அது எப்படி இது இது என்ன ரகசியம் தெரியல, உங்க பையனை கூப்பிடுங்க கேட்கணும். அவர் வந்து சிரிச்சுட்டு அவன் அப்படிதான் எப்ப பார்த்தாலும் ஜெய் சீதாராம் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்ட்டு அவர் பேச்சை மாத்திடுவார். என்ன ஒருத்தரா 2 பேரா பாக்குறவாள்லாம் இவனை பார்த்துட்டு என்னப்பா என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. இதோ நம்ம அப்பாட்ட நம்மளை பத்தி போட்டு கொடுக்குறா போல இருக்கு, சரியா வரல போல இருக்கு அப்படின்னு பயந்துக்கிறது குழந்தை. என்னடா அது, எனக்கு கோபால் தான் கதி, வேற எந்த கதியும் கிடையாது. நான் என்ன பிரயத்தனப்படணுமோ படுறேன், பலன் எப்படி இப்படிதான் ஆனா நான் என்ன பண்ண முடியும், அது கோபால் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்ட்டு சாலக்கிராம பூஜை பண்ணும்போது அப்படியே கண்ணால தண்ணி விட்டு அழுவான். என்ன பண்ண போறியோ ஏது பண்ண போறியோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. சரி இன்னைக்கு 20 நாள் 25 நாள் ஆயிடுத்தே, இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்காளே, நேரா வந்து பாப்போம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாம் தளன்னு எல்லாம் தானியம் இது வச்சு வந்திருக்குமா நிஜமாவே. உடனே அவனுக்கு ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் ராதே ராதேஷாம்னு குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான். அவனால ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியல. கண்லேருந்து தனித்தனியா தாரையா தண்ணி விடுறது. அங்கேருந்து ஓடி வரான். கோபால்ஜி அந்த சாலை கிராமத்தை எடுத்து கட்டி பிடிச்சுக்கிறான். நீ என்னை எப்படி காப்பாத்துற பாத்தியா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும், ஆனா நீ இப்படியே என்னை காப்பாத்திட்டியே, ரொம்ப அழகா வந்திருக்கே, எப்படி வரும், நான் போடவே இல்லையே, எல்லா பீஜத்தையும் தான் நான் வித்துட்டேனே, இது எப்படி வரும் அப்படின்னு அந்த சாலை கிராமத்துக்கிட்ட பேசுவான். அப்புறம் கை தட்டி சிரிப்பான், அப்புறம் நமஸ்காரம் பண்ணுவான், பிரதட்சணம் வருவான். இப்படியே அவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா உடனே இவனுக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல. ஆக்சுவலா நம்ம பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம், நம்மளோட அவனும் கூத்தடிச்சுட்டு இருந்தான் கோபாலும். இப்ப எல்லாமே போய் அப்பாவும் இப்ப பொறுப்பெல்லாம் நம்ம கிட்ட கட்டிட்டு நம்மளால சந்து சேவா பண்ண முடியல, ஒண்ணுமே முடியலையே, நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அப்படியே வந்து மரத்தடியில வந்து படுத்துருவான். அப்படியே அவன் வந்து என்னத்துக்கு இப்படி இருக்கான், ஏன் இப்படி இருக்கான்னு ஒண்ணுமே அவனுக்கே அவனை பத்தி புரியல. இவன் வந்து எப்படி இப்படி ஆச்சுன்னு, நம்மளுடைய வாழ்க்கையே இப்படி மாறி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அப்போ ஒரு கோபால பையன், எடைய பையன், அவன் ஒருத்தன் வரான், தலையில பெரிய முண்டாசெல்லாம் கட்டிட்டு வரான். வந்து ஏ தன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனை எழுப்புறான். எழுப்பினவுடனே என்ன என்ன எப்படி பேர் வச்சு கூப்பிடுற, உனக்கு எப்படி தெரியும் என்ன, நான் இங்கதானே இருக்கேன், நான் இங்கதான் டெய்லி வந்து உட்காடுறேன், எல்லாரும் உன்னை கூப்பிடுறத பாத்திருக்கேன், நீதானே தன்னா அப்படின்னு. ஆமா நான் தான் தன்னா. சரி ஏன் என்னவோ மாதிரி படுத்துட்டு இருக்க, ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்க. இல்ல எனக்கு எதுவுமே பிடிக்கல, என்னால எப்படி பயிர்லாம் எப்படி வரும் எந்த அளவுக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னவோ எனக்கு ஏதோ மனசு கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்றான். சரி எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா, அது கேட்கறதுக்கு தான் வந்தேன் இப்போ உங்ககிட்ட. வேலையா, நாங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய பரம்பரை பணக்காரர்ல, எங்க ஆத்துல எல்லாம் வேலைக்காரா வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் ஐஸ்வர்யமும் கிடையாது, அந்த அளவுக்கு பெரிய வீடும் கிடையாது, நான் எதுக்குப்பா, எனக்கு எதுக்குப்பா. இல்ல நான் அதை சொல்லல, இந்த வயல்ல பாதுகாப்பா இந்த வேலை செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி வேலை இருந்தா கூட நான் வேணா உனக்காக செய்யறேன் அப்படின்னு. என்ன என்ன வேலை அப்படின்னு கேக்குறான். இல்லம்மா, நான் வந்து இந்த வயலை பாத்துக்கிற வேலை இருக்கு இல்லையா, இத நான் செய்யறேன் உனக்காக அப்படின்னு சொன்னான். அப்படியா, உன் பேர் என்னன்னு. என் பேரா சோஞ்சியா அப்படின்தான். சோஞ்சியாவா, சரி பார்த்தால பேரை பார்த்தாலும் அப்படிதானே இருக்கு, கோலப்பையனுடைய பேர் மாதிரிதானே இருக்கு. சரி என்ன வேணும் உனக்கு அதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இல்ல உன்னால முடியாது, அதனாலதான் சொல்றேன், நீ ஒரே ஆளா எல்லாத்தையும் பாக்குற இல்லையா, நான் கொஞ்ச நாளா இங்க வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன் எல்லார் வயலையும், எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்துக்கிற வேலை, வயல் பாத்துக்கிற வேலை எனக்கு வழக்கம் உண்டு, நான் அது நல்லா பண்ணுவேன். பட்சிகள் இச்சிகள்லாம் வந்து எல்லாத்தையும், ஏன்னா அந்த அறுவடை பண்ற சமயத்துல பாதிக்கு மேல அது சாப்பிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம்
சிச்சி, பட்சிகளை பத்திலாம் ஒன்றும் சொல்லாத, அது பகவான் படைச்சது, அதுங்களுக்கு என்ன வேணுமோ அதுங்க சாப்பிட்டு போட்டோம், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொன்னா. ஐயோ அப்பாவியா இருக்கியேடா, ஏன்னா இந்த குணத்தினால்தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே சரி, ஏதோ ரொம்ப நாள் பழக்கமா இருக்க மாதிரி பேசுறேன் என்னோட, என்ன கூலி எதிர்பார்க்கிற அப்படின்னு கேக்குறான். கூலியா? அதாவது இதுல என்ன வருதோ அது 3ல் 1 பாகம் எனக்கு கொடுத்துடணும். நல்லா இருக்க, வயல் என்னோடது, நான் உழுதேன், என்னோட விதை எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். வெறும்னா நீ பாத்துக்கிறதுக்கு நான் உனக்கு 1 பாகம் கொடுக்கணும்னா இது என்னது? இது நியாயமே இல்லை, இதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த பாரு, வயல் உன்னோடதுன்னா சரி, நான் தான் உழுதேன்னு சரி, விதை உன்னோடதுன்னு சொன்னியே அது கிடையாது அப்படின்றான். நீ இவருக்கு தூக்கி வாரி போடுறது, என்னடா அது கோபால் மாதிரியே பேசுறான் இவன். இப்ப கோபால் தானோ, நீ தானே கோபால் தானே, நீ ஏன் இப்படி என்கிட்ட விளையாடுற அப்படின்னு. என்ன கோபாலா? யார் கோபால்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பேர் சோஞ்சியா. இதெல்லாம் பேசுனியானா உடனே நான் கூலியை குறைச்சிப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு 3ல் 1 பாகம் கூலி கொடுத்துதான் ஆகணும். அப்படின்னா நான் பாத்துக்கிறேன், இல்லைன்னா நீயே உட்காந்து நீயே காலையில இருந்து ராத்திரி சாயங்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, அவ்வளவுதான். நீ என்ன வேலைக்கு வச்சிருந்தியா? நான் சரி, இன்னும் என்ன, இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கறேன்? சரி கொடுத்துடுறேன் 1 பாகம் அப்படின்றான். இன்னும் வேற என்ன எதிர்பார்க்கறேன்னு, எனக்கு மத்தியானம் 12 மணினா கரெக்டா சுட 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 ரொட்டியும் வெண்ணையும் வந்துடணும். சரி, நான் கொண்டு வரேன், ஆகாரத்துக்கு என்னைக்குமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதனால நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை வேலைக்கு வச்சுட்டான். அவன் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறான். தண்ணி எல்லாம் எப்ப பாய்ச்சணுமோ பாய்ச்சறது, பட்சிகள்லாம் வராம எல்லாத்தையும் பாத்துக்கிறான். எல்லாம் அங்க என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லாம் பார்த்துட்டு இவன் தினம் 12 மணி ஆறதுக்குள்ள ஆத்துல இருந்து கிடுகிடுன்னு சாலை கிராமத்துக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பிரசாதம் அவனுக்கும் இவனுக்கும் சேர்த்து ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்க இருந்து நேரா வந்துடுவான். 12 மணிக்குள்ளேயே வந்துடுவான். இவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி வந்துட்டு 12 மணிக்கு அவன் சாப்பிட்றதுதான் இவன் சாப்பிடுவான். அதுக்குள்ள இவன் ஒரு தடவை அந்த ஃபுல்லா அந்த நிலத்தை ரவுண்டு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவான். முதல்ல இவனை சாப்பிட சொல்லுவான். இல்ல நீ சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிட்றேன். இல்லப்பா, என்ன இவன் சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டவனே அவன் சொல்றான், சோஞ்சியா இங்க பாரு, எங்க அம்மா உனக்கும் எனக்கும் 2 பேருக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? சரி சரி சரி, நான் உனக்கும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாப்பிட்டு அவனுக்கு வைப்பான். இப்பவே சாப்பிடேன், சூடா இருக்கே அப்படின்னு சோஞ்சியா. இல்ல வேண்டாம், நான் ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இது பண்றேன் அப்படின்னா வயல் பூரா நடந்துட்டு தண்ணி இல்லாம இருக்கா என்ன சமாச்சாரம் ஏது எல்லாம் பார்த்துட்டு உக்காந்துனே அவன் சாப்பிடுவான். ஒரு நாளைக்கு தினமும் 12 மணிக்கு வந்துடுவான். அவனுக்கு 12 மணிக்கு மேல வந்தா அவனுக்கு சோஞ்சியாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமா, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பசி வந்துடும் இல்லையா. ஒரு நாளைக்கு இவன் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 12 மணி அடிச்சு வரல. உடனே இவன் என்ன பண்ணிடுறான், நேர போய் ஒரு மரத்தடியில சோஞ்சியா படுத்துட்டான். சோஞ்சியா போய் அங்க போய் படுத்துட்ட உடனே இவன் பாக்குறான். ஐயோ பாவம், பசி, நம்ம லேட்டா வந்துட்டோமே, இவன் பசியினால இப்படி கஷ்டப்பட்டு பாவம் படுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல போறான். நம பங்கஜனாவாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரேன்ற மாதிரி பீதாம்பரம் அப்படியே பகவான் தன்னுடைய பட்டு பீதாம்பரம் தன்னுடைய காலில் பார்த்தா அப்படியே அழகா இருக்கு, கைய பார்த்தா அழகா இருக்கு, கண்ணை பார்த்தா தூங்குறானா தூங்கலையான்னு தெரியல, கண்ணு திறந்துருக்கு. உடனே பார்த்த உடனே சாட்சாத் பகவான் பீதாம்பரத்தை போத்திண்டு இவனா நம்மளுக்கு சோஞ்சியான்ற பேர்ல நம்மளுக்கு இப்படி எல்லாம் உபகாரம் பண்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோஞ்சியா சோஞ்சியா அப்படிமா. உடனே அவன் எழுந்துருவான். எழுந்துட்டு என்ன அப்படின்னு கேட்பான். உடனே தன்னை மறைச்சுருவாரு. இப்போ சோஞ்சியா ட்ரெஸ்ல இருப்பார். உடனே என்ன, இல்ல நீ நிஜமா சொல்லு, நீ சோஞ்சியாவா இல்லைன்னா கோபாலா? எனக்கு என்னமோ நீ சாட்சாத் பகவான் மாதிரி. இதுவார் இன்னும் 2 நாள் அறுவடை பண்ற நேரம் வந்தாச்சு,
இப்ப வந்து சோஞ்சியா இல்ல நீதான் பகவான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இந்த ஒரு பாகத்தை கொடுக்க வேணாம்னு நினைச்சுன்னு பிளான் போட்டு நீ இப்படிலாம் பேசுறியா? பஞ்சாயத்து வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அத்தனை பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சிருவேன். இத்தனை நாளா எனக்கு வேலைக்கு வச்சுட்டு ராப்பகலா எங்க கண்ணு முழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இவன் என்னடானா இந்த மாதிரி வந்து நான் பகவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நான் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றான். இந்த ஒரு பாகத்தை கொடுக்காம இருக்கிறதுக்காக எனக்கு கூலி கொடுக்காம இருக்கிறது தான் இப்படிதான் பண்றான். சரி நீ சொல்லு, நானும் அதே மாதிரி சொல்றேன். இவன் வந்து இந்த மாதிரி இவனும் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு நானும் உன்னை பத்தி சொல்றேன். இவன் பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீ பஞ்சாயத்துல பேசினா நான் பேச மாட்டேனா? அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வாக்குவாதம் பண்ணோடனே திடீர்னு தன்னாக்கு அப்படியே மனசு மாறிடுது. சரி சரி சௌஞ்சியா, நான் தெரியாம ஏதோ பேசிட்டேன். நீ சௌஞ்சியா தான், நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருப்பேனா? எனக்கு அந்த மாதிரிலாம் அடுத்தவா வயிற்றுல அடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. என் காசை நான் இன்னும் 4 பேர் கொடுக்கணும்னு நினைப்பேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், நீ உனக்கு நான் ஒரு பாகம் கொடுத்துறேன். ஊரே பேசுறது. இந்த மாதிரி எப்பவுமே பயிர் ஆனதே இல்லையே, இவ்வளவு பயிராயிருக்கேன். அப்படி பார்த்தா அவ அப்பா சொல்றா, எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேனோ 5-6 வருஷத்தினுடைய விவசாயத்துல வந்த பலனை இவன் ஒரே வருஷத்துல எப்படி ஒரே ஒரு தடவை தான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு தடவையிலேயே எப்படி இவன் இவ்வளவு ஆத்துல அப்படியே ரொம்ப வழிஞ்சிடுத்து. அந்த இந்த தானியம் வைக்கிற அந்த மரக்கல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் ரொம்ப வழிஞ்சிடுத்து. அந்த ரூமே ரொம்பிடுத்து. அவ்வளவு வந்துடுத்து. 1க்கு 10 மடங்குக்கு மேல வந்துடுத்து. அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுவும் கொடுத்தாச்சு. அப்படியே இருந்தும் இவ்வளவு இருக்கு. இது தவிர போர்க்கட்டி வேற போட்டு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு இந்த தடவை மகசூல். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து, ஆஹா சோஞ்சியா பத்தியா நம்மளுக்கு இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணி கோபால் மாதிரி நம்மளுக்கு எப்படி நம்ம மாடு மேய்க்கிறதுக்கு போனோமோ அப்ப கோபால் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணா அந்த மாதிரி இந்த சோஞ்சியா நம்மளுக்கு இது பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு மறுநாளைக்கு காலையில வரான். எல்லா வேலையெல்லாம் முடிச்சாச்சு, அவன் பாவம் முடிச்சாச்சு. வந்து பார்த்தா சோஞ்சியாவே இல்லை அங்க. அழகான். நீ தானே வந்த கிருஷ்ணா, எனக்கு தெரியாதா? நான் கஷ்டப்படுறேன்றதுக்காக நீ வந்தேன்னு எனக்கு தெரியும். இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழகான். இப்படி நாள் போயிட்டே இருக்கு. இப்படிமா வந்து திரும்பியும் இந்த மாதிரி நிலத்துல திரும்பி விழணும் இல்லையா, திரும்பி எல்லாம் பண்ணி திரும்பி விதையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப என்ன ஆச்சு, இந்த இந்த ஜில்லால வந்து மழையே கிடையாது சுத்தமா. பயங்கரமான பஞ்சம் வந்துடுது. பயங்கரமான பஞ்சம் வந்துடுது. சொல்லவே முடியாது. ஜனங்கள்லாம் அப்படியே வாடி போயிட்டா. அந்த தடவை தன்னாக்கு மட்டும்தான் அவ்வளோ தானியம் வந்திருந்ததே கண்டு மற்றவாளுக்கெல்லாம் எப்பவும் வர மாதிரிதான் வந்திருந்தது. இன்னும் இவன் வந்து சொல்றான், ஒண்ணுமே இல்லாத தெருவுல கிடந்த அந்த வீணா போன விதையை எடுத்துன்னு போய் விதைச்சேன். அதுக்கே எனக்கு இப்படி கொடுத்துட்டியே பகவானே. நான் அந்த சந்துக்களுக்கு அன்னைக்கு ஆகாரம் கொடுத்ததுனால தானே நீ இவ்வளவு பெரிய கிருப்பை பண்ண. நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு அந்த கோபால்ஜி கிட்ட, அந்த சால கிராமத்துக்கிட்ட காலைல சாயங்காலம் மத்தியானம் எப்ப பார்த்தாலும் புலம்புவான். இப்போ பெரிய பஞ்சம் வந்துடுத்து, ஊரே கஷ்டப்படுறது. இவனோட வீட்டுலதான் நிறைய இருக்கு இல்லையா தானியம். உடனே இவன் என்ன பண்றான், அம்மாட்ட சொல்லிடுறான், அம்மா யார் வந்தாலும் நீ சப்பாத்தியா பண்ணி போடுறது கஷ்டம், அதனால நான் தானியமாவே கொடுத்துட்றேம்மா, அவாவா போய் எல்லாம் பண்ணிப்பா வாத்துல. ஜனங்கள்லாம் கஷ்டப்படும் போது நம்ம மட்டும் எல்லாத்தையும் வச்சு அனுபவிச்சா அது வந்து திருடுறதுக்கு சமானம்மா. அதனால இது பகவானுடைய சொத்து தானே, நான் எல்லாருக்கும் கொடுக்குவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை என்ன பண்றான், எல்லாரும் தன்னாதான் இருக்கானே தன்னாதான் இருக்கானேன்னு, தன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் ரோட்டிக்கு கொடுறா அப்படின்னு வந்து கேட்பா. எல்லாருக்கும் வாரி 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 கொடுத்துட்டே இருக்கான். இப்ப என்ன ஆறுது, மழையும் இல்லை இல்லையா, என்ன பண்ற, ஒரு நாளைக்கு பகவான் என்ன பண்றார், சந்து ரூபத்துல இவன் வாத்துக்கு வர்றார். பண்டா வந்து பண்டார் என்ன வச்சிருந்தானோ அந்த பண்டார் காலி ஆயிண்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. பிக்ஷாம் தேகி பிக்ஷாம் தேகின்னு வாசல்ல சத்தம் கேட்கறது. உடனே ஓடி வந்து பாக்குறான். சந்து ரூபத்துல சாட்சாத் பகவானே தான் வந்திருக்கார். இவனுக்குமே
எல்லா சந்துக்குள்ளேயும் விட இவன் ரொம்ப மகா தேஜஸ்வியா வந்திருக்காரு. இவர் இவருக்கு ரொம்ப உம், என்னமோ இவர்கிட்ட ஏதோ ஒரு ஆகர்ஷணம் இருக்கு நம்மளுக்கு. வாங்கோ உள்ள வாங்கோ, அம்மா இவருக்கு ஆகாரம் பண்ணி கொடுமா, இப்ப நம்ம நைவேத்தியம் பண்ணோமே அதையே அவருக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டி அந்த மக்கன் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு லஸ்ஸி கொஞ்சம் தால் எல்லாமே வச்சு எல்லாம் கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் எல்லாத்தையும் சாப்பிட்றார், ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்ப சொல்றார், நீ எப்படிப்பா எல்லாரையும் இந்த மாதிரி இத்தனை பேருக்கு கொடுத்துன்னு வர? ஏதோ பகவான் தான் எனக்கு கொடுத்தான், நான் ஏதோ பிரயோஜனம் இல்லாத விதையை தான் போட்டேன், எல்லாரும் ஆஹ் அழுகி போன விதை அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத விதையை தான் நான் வந்து எடுத்துன்னு போய் விதைச்சேன். ஆனா அது என்னமோ எனக்கு வந்து போட்டதுக்கு மேல 10 மடங்கு என்ன 20 மடங்கு கூட எனக்கு திரும்பி மகசூல் கிடைச்சிடுது. நான் அதனால வேண்டி சரி, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாளேன்னு எல்லாருக்கும் நம்ம பகவான் கொடுத்ததை நம்ம ஜனங்களுக்கு கொடுப்போம், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இப்ப பண்டார் வேற காலி எண்டே வருது, இது நாங்க என்ன பண்ண போறோம் எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே பகவான் சொல்றார், இல்லப்பா உன் மனசு எனக்கு ரொம்ப நல்லா புரியுறது. பகவான்ல அவர் சந்து ரூபத்துல தானே வந்திருக்கார். அவர் சந்து சொல்றார், உன்னுடைய மனசு எனக்கு ரொம்ப புரியுறது. நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா? என்கிட்ட தும்பான ஒரு பீச் இருக்கு. தும்பானா என்னன்னா, அந்த 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 மரம் இருக்கு இல்லையா, அந்த பீஜை போட்டா ஒரு மரம் வரும். அதுல இருந்து தான் இந்த கமண்டலம் எல்லாம் பண்றது. கமண்டலம், அப்புறம் அவ தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுப்பா தெரியுமா, மரத்துலயே. அதெல்லாமும் அந்த காலத்துல எல்லாம் அவளுடைய கமண்டலம், அவளுடைய அந்த அன்ன பாத்திரம், அவளுடைய தண்ணி குடிக்கிற பாத்திரம், இந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிற பாத்திரம் இல்லைன்னு இவ யார்கிட்டயாவது வாங்கி குடிச்சானா அவனை வந்து அந்த காலத்துல எல்லாம் இவன் ஒரு சரியான குப்பாத்திரா அப்படின்னு சொல்லிடுவா. அபாத்திரா இல்லைன்னா குப்பாத்திரா அப்படின்னு சொல்லிடுவா. அவளுடைய அந்த அந்த எல்லாத்தையும் வச்சுப்பா. அந்த ஒரு தோல்ல ஒரு காவி கலர்ல ஒரு இதுக்கு துணி மூட்டை ஒண்ணு வச்சுன்னு வருவா இல்லையா, அதுல அவளுக்கு அடுத்த வேலை கட்டிக்கிற துணியை, அவ குடிக்கிற ஜலபாத்திரம், அவளுடைய கமண்டலம், அவளுடைய அண்ணா பிக்ஷா பாத்திரம் எல்லாமே அதுல இருக்கும். அவ வேற யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி எல்லாம் சாப்பிட மாட்டான். அண்ணன் மட்டும் அது என்ன கிடைக்கிறதோ அதை வாங்கி அதுல வச்சுன்னு சாப்பிடுவா. அந்த தும்பா பீஜ், அந்த கமண்டலம் பண்ற அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்தனுடைய பீஜம் இருக்குப்பா, இதுதான் அது. நான் இதை கொடுக்குறேன், நீ அதை வந்து நாளைக்கே போய் அதை வந்து பயிர் செஞ்சுட்டு வந்துடும் உன்னுடைய இதுல அப்படின்னு சொல்ற. இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்துடும் உனக்கு, நீ போய் பண்ணிட்டு வா. அதுக்கு அதை வேணா அப்புறமா அதை வச்சு அதுல நீ ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த தும்பாவுடைய அந்த பெரிய குடுக்க மாதிரி வரும். அது இந்த குடுக்க மாதிரி வந்த உடனே நீ வந்து நல்லா முத்திடும். முத்தின உடனே அதை நீ அறுவடை பண்ணி எடுத்துன்னு வந்துடணும் ஆத்துக்கு. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு பண்ண முடியாது, நீ ஆத்துல எடுத்துன்னு வந்து அதை சரியா கீறி அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து நீ ஒரு பாத்திரமாவோ ஒரு கமண்டலமாவோ ஒரு ஓடா ஏதோ பண்ண முடியும். அது மாதிரி நீ அது மாதிரி நான் உனக்கு இதை கொடுத்துட்டு போறேன். ஏன்னா நானும் ஒரு ஏழை, நான் வந்து ஒரு சாதாரண சந்து தானே, என்கிட்ட இதான் இருக்கு, இருக்கிறத கொடுக்குறேன்னு இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுற. இவனும் மறுநாளைக்கு காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு அந்த சாலகிராம் பூஜை பண்ணிட்டு போய் இந்த தும்பா பீஜ் எடுத்துன்னு போய் ஃபுல்லா போட்டு வந்துடுவான் தன்னுடைய வயல்ல. போட்ட உடனே அது கொஞ்ச நாள் ஆன உடனே நல்ல பெரிய பெரிய தும்பா காய் அப்படி அப்படியே பெருசு பெருசா வந்துடுது. நிறைய மூட்டை கட்டி அவ்வளோத்தையும் அறுவடை பண்ணி அவ்வளோத்தையும் மூட்டை கட்டி அத்தனையும் ஆத்துக்கு எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்து முதல்ல ஒரு தும்பாவை எடுத்து அந்த இதை எடுத்து அப்படியே அந்த இதை ஓட்டை பிரிச்சு அதை ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணா அது உள்ள இருந்து நவரத்தனம், மாணிக்கம், வைரம், முத்து எல்லாம் கொட 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 அந்த கீத்தா போடுவா இல்லையா, போட்டு இப்படி பார்த்தா அத்தனையும் அப்படியே கொட்டுறது. அதுல இருந்து சிஷோ நம்ம பாத்துக்கு இன்னைக்கு வந்தாரே இந்த தும்பா பீஜ் கொடுத்தாரே, அவர் மகாத்மாவா இல்ல மாயாவியா? என்னது இது ஒண்ணுமே புரியலையே, எதை திறந்தாலும் இப்படி கொட்டுறது எல்லாமே, என்ன பண்ண போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிடுறான். ராத்திரி சொப்னத்துல திரும்பி பகவான் வர, அப்பா சாது ரூபத்துல வந்தது நான் தான்,
எதுக்கு தெரியுமா? நீ இவ்வளவு பெரிய பஞ்சம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நீ உனக்காக எதையும் ஒளிச்சு வச்சுக்காம, நீ அன்னைக்கும் ஒண்ணும் தெரியாத அப்பாவியா தான் இருந்த, கவடமே கிடையாது. இன்னைக்கும் நீ அப்படிதான் இருக்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட தான் நானும் கொடுப்பேன். அது வேற. அதனால நீ உனக்குன்னு எதுவும் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கவே இல்லையே. இன்னொன்னு, பிரத்தியார் கஷ்டப்படும் போது அது சந்தோஷமா பாப்பா. சந்துக்களே கூட அப்படிதான் இருப்பா. ஆனா நீயோ உண்மையான சந்து. நீ அடுத்த உனக்கு யாருன்னே தெரியல. இந்த கிராமம் கூட உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நீ இத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இருக்கிறத தூக்கி தூக்கி கொடுத்துட்ட. உங்க அம்மா இன்னும் 4 நாளைக்கு தான் இருக்குன்னு, ஒரு 2 நாளைக்கு தான்டா இருக்குன்னா கூட இருக்கட்டும்மா, பரவாயில்ல, அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ அத்தனை பேருடைய வயிற்றையும் ரொப்பணும்னு நினைச்ச. அதனால என்னுடைய மனசு உண்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டேன். அதனால நான் தான் சந்து ரூபத்துல உனக்கு அந்த தும்பா பீஜ கொடுத்தேன். நீயும் நான் சொன்ன மாதிரி போய் வயல்ல விதைச்சிட்டு வந்த. அது நீ எதை திறந்தாலும் இப்படிதான் நவரத்தனமா இருக்கும். இந்த ஊர்ல தானே பஞ்சம். இன்னும் 2 ஊர் தள்ளி போனா பஞ்சம் இல்லையே. அங்க எடுத்துன்னு போய் இதெல்லாத்தையும் வித்துட்டு எல்லாருக்கும் அவளுக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க. உனக்கு இதுக்கு குறைச்சலே இருக்காது. உன் மனசுக்கு நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே மறுநாளைக்கு எல்லாம் அவ வரா. எல்லாருக்கும் இந்த நவரத்தனத்தையே வாரி வாரி கொடுக்குறான் இவன். இப்ப என்ன எடுத்து ஊரு பூரா எல்லா ராத்திரியும் வைரம் என்ன, மாணிக்கம் என்ன, முத்து என்ன, இப்படி கொழிக்க ஆரம்பிச்சுடுத்து. எல்லாரும் அதை எடுத்துன்னு போய் வித்துட்டு, என்னடா இது தன்னாஜி கிராமத்துல இருந்து எல்லாம் எடுத்துன்னு வைரத்தையும் மாணிக்கத்தையும் கடையில விக்கிறா, அப்படி என்னடா அவளுக்கெல்லாம் இப்ப வவுசு வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. அந்த ஊர்க்காரெல்லாம் இல்ல, இந்த மாதிரி தன்னாவோட ஆத்துக்கு போனா இத்தனை நாள் தானியம் கொடுத்துருந்தோம்னா இப்ப தானியம் இல்லைன்னு இப்படி தனமா கொட்டுறான் எல்லாருக்கும். எல்லாத்தையும் வித்துட்டு எல்லாம் அவளுக்கு வேண்டியது ரோட்டி சாவல் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு போறா அவா. இதுக்கு நடுவுல மழையும் வந்துடுத்து, நல்ல மழையும் வந்துடுத்து. இன்னைக்கு பார்த்தெல்லாம் அப்புறம் எல்லாம் பயிரெல்லாம் துளிக்க ஆரம்பிச்சிடுத்து. ஜனங்கள்லாம் திரும்பி எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் ஊர் பூரா ஒரே பேச்சு, தன்னாவுடைய பஜனை. இன்னைக்கு எல்லாருக்கும் தன பஜனை, தனமே எல்லா ராத்துலயும் ரொம்ப வழிய ஆரம்பிச்சுடுத்து. எல்லா கஷ்டங்களும் வெடிஞ்சு போயிடுத்து, போராததுக்கு மழையும் பெஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறா. இன்னைக்கும் நம்ம அந்த தோவன் கலாக்கு போனோம்னா அந்த தலாபு, இந்த குளம் இருக்குல்ல, அவன் இது எல்லாத்தையும் வெட்டி எங்க போடுறது? இத்தனை எடுத்துன்னு வந்துட்டான், மூட்டை மூட்டையா பயிர் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டான். அந்த பீஜ, எந்த பீஜ? அந்த தும்பா பீஜ. அந்த அத்தனையும் என்ன பண்றது? அவ்வளோத்தையும் பிரிக்க பிரிக்க எல்லாம் ஒரே கொட்டுறது அப்படியே நவரத்தனங்களா. அத்தனையும் எடுத்து என்ன பண்ணா, ஒரு குளம் மாதிரி வெட்டி தலாபு அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சான். இன்னைக்கும் பார்த்தா அந்த தலாப் இருக்கு. தோவன் கலா போனா அந்த தனாஜாட்டோடைய தலாப் இருக்கு. அந்த தலாபுல மாணிக்கம், ஈரா எல்லாம். இன்னைக்கும் ராஜஸ்தான்காரெல்லாம் இவ்வளவு பெரிய சேட்டுக்கள்னு பேர் எப்படி அவளுக்கு வந்தது? எப்படி அவள்லாம் இவ்வளோ பாலைவனமான ஊரா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவள்லாம் இப்படி ஒரு பணக்காரளா கொழிச்சாளே? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தன்னாஜியோடைய பக்தி தான். தன்னாஜியோடைய மாணிக்கம், ஈரா எல்லாத்தையும் கொட்டி எல்லாம் இந்த வச்சுண்டு அவர் நிறைய கோயில், நிறைய தர்மசாலை, நிறைய அன்னக்ஷேத்திரங்கள் நிறைய கட்டியிருக்கார். இந்த குருத்வார், அங்கேயே அந்த ஊர்லயே குருத்வார் இருக்கு. இன்னைக்கும் போனீங்கன்னா அந்த தனாஜி தலாபுடி இருக்கு, அங்க தனாஜியோட கோயில் இருக்கு. எல்லாரும் அவளை இது பண்ணுவா, அவரை நமஸ்காரம் பண்ணிப்பா. இப்ப தன்னா ஜாட் இல்ல, இப்ப அவர் தன்னா சேட் ஆயிட்டார். தன்னா சேட் ஆயிட்டார். ஊர் பூரா எல்லா ஜனங்களுக்கும் வாரி இறைக்கிறாரு. அவருடைய ஊர் இல்லாம பக்கத்து கிராமங்கள்லாம் கூட போய் அவர் எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்றதுன்னு அவளுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம், யார் கல்யாணம்னு கேட்டாலா உடனே இதை வாரி கொடுத்துருவார். இந்தாங்க, இதை வச்சு வித்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஆகாரம் இல்லைன்னு கேட்டாலா, சரி இந்தாங்க பிடிங்க, ஒரு மரம் பூரா எடுத்து மாணிக்கத்தை கொட்டிடுவார். அந்த மாதிரி பகவான் அப்படியே
கொட்டி ரொப்பிட்டான் அவன் ஆத்துலயே. அந்த அராவலி குகைன்னு இருக்கு, இவ ஆத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கும். அந்த அராவலி குகையில தான் இவர் போய் மாடு, கோபாலோட போய் மாடு மேய்ச்சாரு. அந்த இடம்தான் அதெல்லாம். அதே மாதிரி அங்க ரொம்ப பிராச்சீனமான கோயில் துந்துலீஸ்வரர் மகாராஜ் சிவன் கோயில், மகாதேவ் மந்திர்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அங்கதான் இருக்கு, துந்துலீஸ்வரர் மகாதேவ் மந்திர். இந்த தன்னாட்சியோடைய சரித்திரம் ரொம்ப பவித்திரமான சரித்திரம். ரொம்ப அசல் உண்மையான பக்தர், கள்ளங்கபடம் இல்லாதவர். பகவான் எல்லாருக்குமே பிராரப்தத்தினால, அதாவது பகவான் கருணா சாகர் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மழை மாதிரி கொட்டின்றே இருப்பான் அவனுடைய கருணைய. ஆனா அவன் என்ன கருணா சாகரா இருந்தாலுமே இந்த பிராரப்தம்ன்றது அப்பப்போ பல விதத்துல தரித்திரமாவோ நோயாவோ ஏதோ ஒரு வகையில அவனுடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி அவனை அது முதுகுல தட்டின்றே தான் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நாமா கிட்ட மட்டும்தான் இருக்கு, சந்துக்களுடைய சரணத்துல இருக்கு, அன்னதானத்துல இருக்கு. அவர் அவருடைய ஒரு இந்த மலுக்தாஸ் ஸ்ரீ மகாராஜ்ன்னு சொல்லிட்டு, இப்பவும் மலுக் பீட்டாதீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கா. இந்த மலுக்தாஸ் ஸ்ரீ மகாராஜ் அவருடைய முதல்ல இருந்தார். அவர் என்ன சொல்வார், பூக்கே டுக்கா பியாசே பிராணி ஏ பகதி ரகுநாத்தி மனுமானி அப்படிம்பார். அதாவது என்னன்னா, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கணும். இப்படி எந்த பக்தன் ஒருத்தன் இருக்கானோ, ரகுபதியோட பக்தன், அவன் மனுமானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதாவது அவனுடைய பக்தி ரொம்ப உத்தமமான பக்தி, அவனுக்கு கண்டிப்பா பகவான் கிருபை செய்வார். இதுதான் பக்தமாளுடைய ஒரு பூர்ண ரகசியமே இதுதான். அது இப்பேற்பட்ட ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்நாள் பூரா இப்படியே பக்தாளுக்காகவே சந்துக்களுக்காகவே, சந்துக்களுக்கு உபகாரம் பண்ணணும், சந்துக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடணும், அவளுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவளுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய வாழ்நாளிலேயே இன்னைக்கும் சேட்டுன்ற பேரு தன்னாக்கு தான் முதல் பேர். தன்னா ஜாட், தன்னா சேட்டானார், அப்புறம் தன்னா பக்தி ராஜ் ஆயிட்டார். தன்னா சேட் மகாராஜ் கி ஜெய், தன்னா பக்தராஜ் கி ஜெய். இப்படி இருந்து அவர் ஒரு 70 வயசு வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அவருடைய காலகதிய கோலோக தாமத்தை போய் அடைஞ்சார். என்னன்னா, கோவிந்தனுடைய பஜனை என்னைக்கும் வீணே போகாது. அவர் சொல்றார், 4 விதமா மனுஷன் மனுஷனுக்கும் விலங்குக்கும் இருக்கிற 4 உத்தமம் என்ன, அதுவும் பறக்கிறது இதுவும் பறக்கிறது, அதுவும் உற்பத்தி பண்றது இதுவும் உற்பத்தி பண்றது, அதுவும் சாப்பிட்றது இதுவும் சாப்பிட்றது, அதுவும் பயப்படுறது இதுவும் இவனும் பயப்படுறான், அதுவும் தூங்குறது இவனும் தூங்குறான். எல்லாமே அந்த பிராணிகள் என்னென்ன பண்றதோ அது எல்லாத்தையும் மனுஷனும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு மேல பகவான் எதுக்காக இவனுக்கு 6வது அறிவை கொடுத்தான்னா, நீ என்ன புரிஞ்சுன்ட்டு இந்த ஜென்மத்திலேயே நீ என்கிட்ட சேர்றான்றதுக்கு தான். ஆனா இவன் என்ன பண்றான்னா, என்ன எங்க சம்பாத்தியம் நிறைய இருக்கு, என்ன நம்ம சேர்த்து வைக்கலாம், என்ன வாழ்நாள் பூரா இப்படியே சம்பாத்தியம் சேர்த்து வைக்கிறது, இப்படியே பண்ணிட்டு கடைசியில வாழ்நாள் பூரா வீணாயி கர்மாபாய் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மம் திரும்பி எப்போ மனுஷ ஜென்மம் வாய்க்கும்னு தெரியாது. ஆனா எந்த ஜென்மத்துக்காக எதை பகவான் கொடுத்து எதுக்காக நம்மள அமிச்சானோ அதையே மறந்து போய் இந்த ஆடம்பரத்துக்கும் இந்த சுகங்களுக்காக வேண்டி, லௌகீக சுகங்களுக்காக வேண்டி 60-70 வயசை கடந்துட்டா அதுக்கப்புறம் முதுமையில என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அவன் கொடுத்த அங்கங்கள்லாம் அதாவது தான் தானா ஓய ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா புத்தி மட்டும்தான் சரியா வேலை செய்யும். ஐயோ நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இப்போ அது ஏதாவது பண்ணும், நான் சரீரம் ஒத்துழைக்காதே. அதனால
தன்னா ஜாட் மாதிரி பிராயத்துல இருந்தே, இளம் பிராயத்துல இருந்தே பக்தியும் பண்ணி, பூர்ண விசுவாசம், பரோசா தான் ரொம்ப முக்கியம். பூர்ண விசுவாசம் அவன் மேல வச்சு நாமத்தை விடாம சொல்லிண்டு, இந்த மாதிரி பக்தி பண்றவாளுக்கு, சந்துக்களுக்கு சம்ரக்ஷணம் பண்றவாளுக்கு, பசிச்சவனுக்கு ஆகாரமும் தாகமா இருக்கிறவனுக்கு தண்ணியும் கொடுத்துன்னு தான் அந்த அந்த பக்தனை, அந்த நாமா சொல்ற அந்த பக்தனை ரகுபதியே காப்பாத்துவான். संत भक्त महाराज धन्ना जाट की जय. राधे कृष्णा सखी.